ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்த என்ன யாருமே புரிஞ்சுக்கலையே. எனக்கு மட்டும் என்ன என் தம்பி தங்கச்சியை ஒதுக்கி வைக்கணும்னு வேண்டுதலா சொல்லுங்க? அவங்க இல்லாம அவங்கள பார்க்காம அவங்க கூட பேசாம உங்க எல்லாரையும் விட அதிகமா நான் தான் கஷ்டப்படுறேன். அவங்க செஞ்ச தப்புக்கு தானே தண்டனை கொடுத்துருக்கேன். அப்புறம் ஏன் எல்லாரும் என்ன மோசமானவன ஆக்குறீங்க? கீர்த்தி, நான் கூட அந்த கிழவன் நடிப்பை பார்த்து உன் புருஷன் எங்க ஏமாந்துட போறாருன்னு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஆமாமா, பார்க்கதான் அம்மாஞ்சி மாதிரி இருக்காரு. பாலே கேடி அந்த ஆள் நடிக்கிறத பார்த்து நானே ஏமாந்துருப்பேன். உங்க பேர்ல ஹோட்டல் கடை வச்சதும் எல்லாரும் தம்பி பக்கம் போயிட்டீங்களாமா? நானும் உங்க புள்ளதானே, என் கூட யாருமே நிக்கலையே. ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாம தனியா நிக்கிற என்ன குற்றவாளியா பாக்குறீங்களே. இது எந்த விதத்துல நியாயம்? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? யாருமே என் கூட நிக்கலையே. நான் அவங்கள ஒதுக்கி வைக்கல. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்க. எவ்வளவு பிராக்டிஸ் செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் மாப்பிள்ளை எதுக்கும் மசையில அங்க நிக்கிறாரு. இனிமே நாம கொளுத்தி போட தேவையில்லடி, அதுவா பத்திக்குச்சு. இனிமே நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். அப்படியே இந்த கூட்டத்தையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா நீங்க நானும் மட்டும்தான் இந்த வீட்டுல கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஹாயா உட்கார்ந்துருக்கலாம். திடீர்னு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் கடைசி பொண்ணோட கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடும். அதனால நீதான் அவளை. அதனால என்ன? அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற விஷயத்தையாவது நாம முறைப்படி செஞ்சிடலாம். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, உங்க ஆசையை என்னால நிறைவேற்ற முடியல. சின்ன வயசுல நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க கொடுத்த வாக்கை என்னைக்கும் காப்பாத்தணும்னு. அதுக்கு கட்டுப்பட்டு தான் நான் இப்ப நிக்கிறேன். பூஜாவை கல்யாணத்துல கௌதம்க்கு கரம் பிடிச்சு கொடுப்பேன்னு பெரியவங்க முன்னால நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம என்ன தலை குனிய வச்சுட்டாங்க. அதை என்னால இந்த நொடி வர ஜீர்ணிக்க முடியல. என்னதான் அவன் ஆசைப்பட்டவனை கட்டிக்கிட்டாலும் வேலை செஞ்சது தப்பு. அதுக்கு தண்டனையா தான் நான் அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கேன். என் மனசுல எப்ப அந்த காயம் ஆறுமோ அப்ப நான் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறேன். இப்ப என்னால முடியாதுப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. மகா, என்னடி திரு இப்படி பேசிட்டான்னு நினைச்சு யோசிக்கிறியா? தம்பி இப்படி பேசுவான்னு நான் நினைச்சே பார்க்கலம்மா. அப்பா பேசினா கொஞ்சம் மனசரிங்கி வருவான்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்னம்மா அவன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கான்? மகா, என்னால பேச முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டேம்மா. நீங்க சொன்ன மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டேன். என் மனசுல இருந்ததெல்லாம் பேசிட்டேன். அது எங்களுக்கும் தெரியுமாமா. பெத்த பிள்ளைங்க மேல ஒரு அப்பா எந்த அளவுக்கு பாசம் வைக்க முடியுமோ அதை நீங்க காட்டியிருக்கீங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க என்ன செய்வீங்க? மாப்பிள்ளை இன்னும் மண்டபத்துல நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதான் அவன் கோவம் துளி கூட குறையல. அவங்கள ஒதுக்கி வச்சதும் இல்லாம நாம போனா இவன் நம்மளையும் ஒதுக்கி வச்சிருவான் போலயே. என்னம்மா இது? இப்ப பூஜாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு என்னதான் பண்ண போறோம்? வேற என்ன பண்றது? அவன் கோவத்தில் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் கட்டுப்பட்டா நம்ம பூஜாவோட வாழ்க்கை தான் நல்லா இருக்காது. ஒரு அம்மாவா நான் பெத்த எல்லா பிள்ளைங்களையும் சமமாக தான் பார்க்கணும். ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பையும் என்னால் தடவ முடியாது. எனக்கு எல்லாருமே ஒன்று தான். திரு என்ன சொன்னாலும் சரி, பூஜாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நடத்தி தான் ஆகணும். அதை தவிர வேற வழியே இல்லை. அத்தையே சொல்லிட்டாங்க, இனி மறுபேச்சுக்கு இடமே இல்ல. பூஜா தாலி கோக்குற ஃபங்க்ஷனை எப்பாடு பட்டாவது திருமாப்பிள்ள தடுத்தாலும் நடத்தியே ஆகணும். அப்பதான் பூஜா மனசு சந்தோஷப்படும். அவ வாழ வேண்டியவ. அவ ஆசைய
திருவ காரணம் காட்டி நாம தடுக்க வேண்டாம். ஆமா, நீங்க வாயால சொல்லிட்டா போதுமா? அப்படியே காரியெல்லாம் நல்லபடியா நடந்துருமா? போங்க நீங்க நிலைமை புரியாம பேசிக்கிட்டு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம திருவுக்கு தெரியாம பண்ணணும். அது எப்படி நடத்துறது? அவனே கோவத்துல நம்ம யாரும் போக கூடாது, அப்படி போனா ஒரேடியா போயிடுங்கன்னு சொல்லிட்டான். என்ன பண்ண முடியும் நம்மளால? சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. என்ன மகா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. மனசார நடக்கும்னு நம்ம கான்பிடென்ட்டா இருப்போம், அப்பதானே நடக்கும். சும்மா முடியாதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். திருவு மீறி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணா அவனால என்ன பண்ணிட முடியும்? நம்ம எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு இந்த வீட்டுல அவன் மட்டும் தனியா இருப்பானா? என்ன பேச்சு பேசுற நீ? அவன் வெளியில தான் அப்படி பேசுவானே தவிர அவனும் பாசத்தோட தான் இருப்பான். மாப்பிள்ளை சொல்றதும் சரிதாம்மா. ஏதாவது ஒரு வழி இருக்கணும். மகா, பெரியவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம பூஜாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலையை செல்விக்கிட்டையும் வேலுக்கிட்டையும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஆகட்டும்பா. கண்டிப்பா நாம எல்லாரும் சேர்ந்து பூஜாவுக்கு இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும். அதுக்காக என்ன ஆனாலும் சரி, அதை ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். இத பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன வேணாலும் செய்யுங்க. என் பொண்ணு பூஜாவுக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். அது திருவா இருந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நான் அதை பண்ணியே தீருவேன். ஐயோ, நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல செல்வி எந்திரிச்சிருவாளே. மனோன்மணி, ஏய் மனோன்மணி, எந்திரி. எதுக்குங்க நட்ட நடு ராத்திரியில எழுப்பிட்டு இருக்கீங்க? நடு ராத்திரியா? கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். நீ எந்திரி முதல்ல. என்னங்க மணி 4 தான் ஆகுது, அதுக்குள்ளே எழுப்பிட்டீங்க? நீ கூட வா சொல்றேன். நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்றத நல்லா கேளு. டிஃபன் கடை வேலைய செல்வி மாப்பிளையும் தான் தனியாளா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செல்வி இன்னும் 1 மணி நேரத்துல எந்திரிச்சிருவா. அதான் எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் நாம செஞ்சிடலாம். ஏங்க, மாப்பிள்ள நம்மள ஒரு வேலை செய்ய வேணும்னு சொல்லிருக்காருல, அதை மீறி நம்ம செஞ்சா வீட்டை விட்டு அப்புறம் அனுப்பிட போறாங்க. முதலுக்கே மோசமாயிடும். அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். நம்ம பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. சீக்கிரம் போய் மூஞ்சி கழிட்டு வா போ. என்னமோ சொல்றீங்க. அவ கேள்வி கேக்குறப்போ என்ன சொல்றேன்னு தெரியாம என்ன பார்த்து முழிச்சிட்டு இருந்தீங்க. அவ்வளவுதான், அப்புறம் நான் பத்திரகாளியே மாறிடுவேன்.